காலம் உண்டு. ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் யோசேப்புக்கு வச்சிருக்கிறாரு. அது முதல்ல தெரியல. முதல்ல இவங்க பண்ணதெல்லாம் அவருக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுக்க, என்னடா இவங்க அண்ணன்மாரெலாம் என்ன வணங்குவாங்கன்னு சொன்னால் அவ்வளோரும் அடிக்க வராங்க. அண்ணன்மாருக்கு சாப்பாடு பால் கட்டியை கொண்டு போய் கொடுக்க போகிறான், அங்கேயும் அவ்வளோரும் என்ன பண்ணுதான் திட்டிகிட்டு கிடக்காங்க. முதல்ல இன்னும் என்ன நடக்குன்னே தெரியல. குழியை வெட்டி போடுதாங்க, விற்கிறாங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப ஓவரான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கலத்தி என்ன பண்ணியாச்சு, ஆட்டு ரத்தத்தை எல்லாம் ரெடி பண்ணி அப்பாட்ட போய் என்ன காமிக்காங்க, ஹேங்கரில் போட்டு காமிக்காங்க. என்ன காமிக்காங்க? கடைசி காலம் எல்லாரும் நிறைய ஏமாற்றிட்டு கிடப்பாங்க. கடைசி காலம் அவ்வளோ பாதி ப்ராடாக தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு உம்முடைய மகனான்னு என்ன பண்ணுங்க, அதான் பயங்கரமான வார்த்தை. நடிப்புலையும் ஒரு மாஸ்டர் நடிப்பு. அவன் துஷ்ட முருகன் என்ன பண்ணிடுது, ஆமாம் கொன்னுட்டு அப்படியே நடிச்சிட்டாங்க. இந்த நாடகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அது கூட சேர்ந்தது தான். கடைசி காலம் நாடகம் பார்க்கவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேட்பாங்க, இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், எப்பா அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுங்க பாருங்க, இது நம்ம யோசேப்பு ட்ரெஸ்ஸானு பாருங்க. மல்டி கலர் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருந்தாரு, பலவர்ண அங்கி. அந்த பலவர்ணத்தை கொண்டு போய் எங்கே முக்கியாச்சு, ரத்தத்தில் முக்கி அங்கே காமிச்சாச்சு. நாடகம், கடைசி காலம் நாடகம் பார்க்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் பொதுவாக சொல்லுவேன், நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போதே டிவி உடஞ்சிரும் அப்படிமே. இப்போ சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஒரு எழுப்புதலாக இருக்கும். நாடகம் யாராவது எழுப்புதல் காலத்துலேயும் வீட்டில் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பிக்சர் டிவி என்ன பண்ணிடணும், உள்ளேருந்து 4 பேர் எடுத்து ட்ரெஸ்ஸை காமிக்கணும், இது நீங்களான்னு பாருங்க அப்படிங்கணும். கடைசி காலத்தில் இவ்வளவு எழுப்புதல் காலத்திலையும் வீடுகளில் என்ன ஓடக்கூடாது சொல்லுங்க, தொடர், அதுவும் தொடர் நாடகம். தொடர் அவங்களாவது ஒரு நாள் தான் நடித்தாங்க. யோசேப்போட அண்ணன் மாதிரி ஒரு நாள் தான் நாடகம் போட்டாங்க. இப்போ உள்ள நாடகம் என்னது, தொடர் நாடகம். கரகரகரான்னு இழுத்து கொண்டு போய் அவங்களுக்கே என்ன கதை கொண்டு வரணும்னு தெரியாது. யோசேப்போட அண்ணன் இருக்காது, கதை தெரியும், இதுதான் கதைன்னு தெரியும். இப்போ உள்ள கதை என்னன்னே தெரியாது. எழுப்புதல் காலத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கடைசி நாட்களில் என்ன நடக்கும்னு சொன்னால் அவ்வளோ என்னது தான் இது. நான் சொல்லுது பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இது யோசேப்போட அங்கேயான்னு என்ன பண்ணுங்க, உலகத்திலே உன்னான நாடகம். ஆமாம், அதாவது உண்மையாகவே கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே அவர் அப்படியே நம்பிட்டார். சிலர் நாடகம் பார்க்கும்போது அழுவாங்க. நாடகத்தில் ஒருத்தன் செத்து கிடப்பான்,